வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான செய்தி. சீனாவில் இப்போது சமீபத்தில் HMPV ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லி புது வைரஸ், அதாவது அது 2001 கண்டுபிடிச்சேங்கிறாங்க. ஆனால் இன்னும் அதுக்கு தடுப்பு மருந்து இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த வைரஸ் வேகமாக பரவிட்டு வருது. குழந்தைகளும் வயதானவர்களையும் பாதிப்படைகிறதாகவும் மருத்துவமனை நிரம்பி வழிகிறதுன்னு சோஷியல் மீடியாவில் செய்து வருது. சைனா முறைப்படி சொல்லலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு எதுவும் சொல்லலை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அவன் சைனா என்ன சொல்கிறாங்க அதுதான் கேட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இண்டிபெண்ட்டாக தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சோர்ஸில் அதை பார்த்து சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதில்ல. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையங்கிறது சைனாக்கிட்ட விலை போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோவிட் டயத்துலேயும் இவங்க அட்டுழியத்தை உலகம் பூரா கவனக்குறைவாக இருந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். COVID-19 அதாவது கொரோனா வந்தது 2019 நவம்பர் டிசம்பரில் தான் வந்தது. அது அப்போ அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, ஏதோ சாதாரண ஏதோ புதுமையானது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபத்து ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஜனவரி 20க்கு மேலே அவங்க புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்கும். 10 நாள் லீவு அப்படின்லாம் விடுவாங்க சைனாவில். அப்போ எல்லாரையும் வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வந்தவங்க திருப்பி அங்கே போகிறது, சைனீஸ் மக்களே, சைனீஸ் தொழிலாளர்களே இந்த லீவு டைம் வெளிநாடு போகிறதுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த கோவிட் அதிகமாக இருக்கிறனால அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே லாக்டவுன் போட ஆரம்பித்தாங்க. ஆக அதாவது எல்லாரையும் வைரஸை அள்ளிட்டு போங்கடான்னு அனுப்பிச்ச மாதிரி இதை வெளிப்படையாக செய்யலையே ஒழிய, இது எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு திடீர்னு வைரஸ் பரவல் இருக்குது, மக்கள் நடமாட்டத்தை நிறுத்தணுங்கிறது இல்லாமல் எல்லோரும் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நடமாட்டத்தை நிறுத்தினாங்க. அப்போ உலகம் பூரா பரவுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. அதே மாதிரி இப்போவும் இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் வர்ற தகவல் படி பார்த்தா சோஷியல் மீடியாவில் தகவல் வருதுங்கிறாங்க. ஆனால் சைனா இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. சைனா இந்த காலம் உண்மை சொன்னாங்க. அவங்களால இனிமேல் மறைக்க முடியாதுன்னு இருக்கையில தான் நாங்கள் ரொம்ப இந்த ஸ்டெப் எடுத்தோம், அதை கிழிச்சோம், இது பண்ணிட்டோம்னு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போவும் இது சோஷியல் மீடியாவில் வருவது எல்லாமே 100க்கு 100 உண்மையாக இருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சைனாவை பொறுத்தளவுக்கு உலக நாடுகள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்திய நாடு, நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கணும். சைனாவிலேருந்து வரும் மக்களை டெஸ்ட் பண்ணாமல் உள்ள அலோவ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போவும் கரெக்டாக இன்னும் அடுத்த 2 வாரத்தில் அவங்களுக்கு புத்தாண்டு லீவுன்னு வந்துடும். எல்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சிடுவாங்க. உலக நாடு பூரா போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி இதில் இன்னும் குறிப்பாக வர்ற செய்திகளப்படி அந்த HMPV அப்படின்னு சொன்ன அந்த வைரஸ்க்கு இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. மற்றபடி அதனுடைய பாதிப்பு எல்லாம் தொண்டை கட்டுறது, சளி அதிகம் அப்படிங்கிறது, மூச்சு திணறல் வர்றது, இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு என்ன பாதிப்பு இருந்ததோ அதே மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. செய்திகளில் முக்கியமாக அங்கே உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. இது ஒரு முக்கியமானது. மரணமும் அதிகமாக ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்த பிறகு சைனாவில் ஒன்றுமே அவங்க இல்லைங்கிற மாதிரி அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதும், நம்ம நாட்டில் உடனே பயப்பட வேண்டியதில்லை, நாங்கள் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்பப்போ அறிக்கை வருது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொரோனாவில் உலக நாடுகள் பூரா சைனா சொல்வதை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்ததனால் கோடிக்கணக்கான மக்கள் அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணதே கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. ஆனால் பதிவு செய்ததிலேயே நிறைய குளறுபடிகள் இருந்தன. அதனால் கோடிக்கணக்கான மக்கள் இறப்புக்கு காரணமான கொரோனாவை அனுப்பி வைத்தது சைனாவில் அவங்க பண்ணுற தப்பு, இந்த பயாலஜிக்கல் ரிலேட்டட் இந்த வைரஸ் ஜீனோம் இந்த மாதிரி ஆராய்ச்சின்னு சொல்லி இந்த ஊகான் வைரஸ் இன்ஸ்டியூட்லாம் அது ஒரு முக்கியமான இடம். இது இந்த இதுகளில் கவனக்குறைவு அதுகள்லாம் ஏற்படுறதும். ஏன்னா அவங்க பயாலஜிக்கல் வெப்பன், அதாவது உயிரிகள் சம்மந்தப்பட்ட ஆயுதம் தயார் பண்ணுறாங்கிற சந்தேகமே சைனா மேலே உண்டு. இவங்க இந்த மாதிரி தவறுகளை மேலே ஆராய்ச்சிங்க வேலை செய்துக்கிட்டு தன் மக்களை பலி கொடுக்குறதுலாம் உலகம் பூரா அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்குமே. ஆனால் ஏற்கனவே நடந்ததுக்கு சைனாவை பொறுப்பாக இருக்க வேண்டும். சைனா தான் காரணம்னு சொல்லி அமெரிக்காவில் அப்போ கேஸ்லாம் போட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உலக அளவில் பாதிப்பு ஏற்பட்ட COVID-19 அதாவது கொரோனா 2019 உலகம் பூரா பாதிச்சிருந்து 20, 21, 22 3 வருஷம்
ஒரு வழி பண்ணிருச்சு. உலக நாடுகளெல்லாம் நஷ்டஈடு சைனா தான் கொடுக்கணும்னு நெருக்கடி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பாங்க. அது அப்படி அப்படியே அதை ஒரு பெருசாக யாரும் பேசாமல் போனதுனால மறுபடியும் அதே மாதிரி வந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அடுத்த 2-3 மாதங்களுக்கு சைனாவிலிருந்து வரும் யாரும் இங்கேருந்து சைனா சென்று வந்தாலும் சரி, ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாமல் ஊருக்குள்ளே விடக்கூடாது. அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போவே ஆனால் மற்ற பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கையை நல்லா கழுவிக்கோங்க, இந்த மாதிரி தும்மல் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க பக்கத்தில் போகாதீங்க, ஏன்னா அதில் தான் பரவும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மாஸ்க் போட்டுக்கோங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லைன்னு அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது ஏற்கனவே ஒரு முறை இந்த நூற்றாண்டிலே மிகவும் கொடூரமான ஒரு வைரஸ் பாதிப்பால் இந்தியாவிலும் பல லட்சம் மக்களை நாம் இழந்தோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இது விஷயத்தில் அரசாங்கமும் சரி மக்களும் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மிக மிக அதிகம். அந்த நாட்டிலிருந்து வருபவர்களை ஃபில்டர் பண்ணுற ப்ராப்பராக செக் பண்ணாமல் ஏர்போர்ட்லேயே அவங்க தனிமைப்படுத்தி செய்கிறதுங்கிறதும் இல்லைன்னா மொத்தமாக நிறுத்துறதும் நல்லது. ஏன்னா சைனா வெளிப்படையாக சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆபத்து அதிகம். கவனமாக இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து. மக்களும் இந்த மாதிரி இருமல், தும்மல், சளி இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெருங்கி இல்லாமல் இருப்பது பாதுகாப்பு என்பது நம் கருத்து. கவனமாக இருப்போம். இன்னொரு கொரோனா நம் நாட்டில் வரவிடாமல் தடுப்போம். நன்றி, வணக்கம்.